Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.3 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 2.4க்கு முன்னாடி இருக்க கான்செப்ட் பேசிக் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 2.4 செக்ஷன் என்ன அப்படின்னா கான்ஜுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இசட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா வாட் இஸ் தி இசட் பார் கான்ஜுகேட் அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஐஒய், ஜஸ்ட்டு இமேஜினரி பார்ட்டோட சைனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, ஸோ அதை தான் இங்கே டெஃபினிஷன்லேயே சொல்லியிருக்காங்க. தி கான்ஜுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இஸ் டிஃபைன்ட் as x minus iy. இப்போ 2 plus 3iன்னு இருக்குன்னா கான்ஜுகேட் வந்து என்ன 2 minus 3i. ஓகே, ஸோ minus 2 plus 4iன்னு இருக்குன்னா what is the conjugate of this minus 2 minus 4i, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட given thing. ஓகே, இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கான்ஜுகேட் எடுக்கிறது சேம் as ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் அண்ட் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கான்ஜுகேட் அண்ட் தென் அடிஷன் ஆஃப் தீஸ் டூ. அதாவது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அது கான்ஜுகேட் எடுக்கிறது தனித்தனியாக கான்ஜுகேட் எடுத்து ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். சிமிலர்லி சப்ராக்ட் பண்ணுறதும் சேம் அதே தான். ஸோ ரெண்டே சப்ராக்ட் பண்ணி கான்ஜுகேட் எடுக்கிறது தனித்தனியாக சப்ராக்ட் பண்ணி கான்ஜுகேட்டோட சப்ராக்ட் பண்ணுறதும் ஈக்குவல். அதே மாதிரி ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி கான்ஜுகேட் எடுக்கிறது தனித்தனியாக அந்த கான்ஜுகேட்ஸோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவல். அதே மாதிரி ஹோல் டிவைடில் டிவிஷனில் இருக்கும்போது ஹோல் கான்ஜுகேட் இஸ் நத்திங் பட் நியூமரேட்டர் டினாமினேட்டர், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ராப்ளம்ஸில். ஸோ இந்த லாஸ்ட் 3 and 4லாம் நம்ம ரெகுலராக நிறைய கொஸ்டினில் யூஸ் பண்ணுவோம், அதனால் இம்பார்ட்டன்ட். இது ஃபிஃப்த் ஒன் என்ன, இசட் ப்ளஸ் இசட் பார் பை 2 ரியல் பார்ட் ஆஃப் இசட். எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இசட் வந்து நம்ம என்ன எடுத்துருப்போம் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எடுத்துருப்போமா, இசட் பார் வந்து என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஐஒய். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் இசட் ப்ளஸ் இசட் பார் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐஒய் கேன்சல் ஆகி 2xன்னு வரும். ஸோ இந்த 2 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் எக்ஸு. எக்ஸுங்கிறது தான் நமக்கு என்னது ரியல் பார்ட் ஆஃப் இசட், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதே ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், ஸோ இசட் மைனஸ் இசட் பார் பண்ணிங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகி 2iy வரும். ஸோ நமக்கு தேவை y தான் அப்படின்னா இந்த 2i இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா இசட் மைனஸ் இசட் பார் பை 2i ஈக்குவல் டு y. ஒய்ங்கிறது இசட் ப்ளஸ் ஐஒயோட என்னது இமேஜினரி பார்ட். ஸோ அப்போ இமேஜினரி ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் பார் டிவைடட் பை 2i. ஸோ தட் இஸ் திஸ் ரிசல்ட். ஓகே, அடுத்து ஹோல் பவர் n இருக்குனாலும் ஓகே, செவன்த் ப்ராப்பர்ட்டி இசட் பவர் n த ஹோல் பார் இஸ் நத்திங் பட் இசட் பவர் இசட் பார் த ஹோல் பவர் n. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இசட் ஸ்கொயரோட பார் இருக்குன்னா அதை நான் என்ன பண்ணலாம் இசட் பாரோட ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். தட் இஸ் திஸ் ரிசல்ட் நம்பர் 7. ஓகே, n is an இன்டிஜருக்கு மட்டும் ட்ரூ. ஓகே, அண்ட் தென் 8th one, if z is real if and only if z and z bar both are equal. ஓகே, ரியல் நம்பர்னா என்ன அர்த்தம், எக்ஸு எப்போ வரும் அப்படின்னா இசட்டும் இசட் பாரும் ஈக்குவலாக இருந்தால் இட் இஸ் பியூர்லி ரியல் அண்ட் பியூர்லி இமேஜினரி எப்போ அப்படின்னா இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இசட் பார் வந்துச்சுன்னா. ஓகே, ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு வந்துச்சுன்னா யூ வில் கெட் they are purely imaginary. Okay, then finally z bar the whole bar equal to z. அதாவது ஆல்ரெடி ஒரு z transformation பார் எடுத்து வச்சுருப்பீங்க, அதுக்கு அகைன் கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா வில் கெட் என்ன வரும் ஒரிஜினல் நம்பர். இப்போ z வந்து எனக்கு 2 plus 3i, அப்போ வாட் இஸ் z bar 2 minus 3i. இப்போ இதுக்கு நான் அகைன் கான்ஜுகேட் எடுத்தால் என்ன வரும் z bar the whole bar is 2 minus 3i becomes plus 3i. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ தட் இஸ் யுவர் இசட் இட் செல்ஃப். ஸோ அதுதான் நம்ம இங்கே ரிசல்ட்டாக சொல்லியிருக்கோம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் கான்ஜுகேட். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் 2.3 சொல்யூஷன். ஸோ லெட் அவங்க கொடுத்துருக்கிறத இசட்னு எடுத்துக்கோங்க. இசட் ஈக்குவல் டு 3 plus 4i டிவைடட் பை 5 minus 12y. தென் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபைண்ட் இட்ஸ் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மில் எழுதிட்டு வாட் இஸ் எக்ஸ் அண்ட் வாட் இஸ் ஒய்ன்னு ஃபைன் பண்ணோம். அப்போ இந்த மாதிரி டினாமினேட்டரில் இருந்தாலே என்ன பண்ணுவோம் கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட். ஸோ லாஸ்ட்டாக அந்த எக்ஸைஸில் இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறப்ப இதே கான்செப்ட் தான் பண்ணியிருந்தோம், அங்கேயே நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கான்ஜுகேட் எடுக்கிறத வச்சு இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறது தான் ஈஸி. இதை நெக்ஸ்ட் செக்ஷனில் படிப்பீங்கன்னா அதுதான் இங்கே. ஓகே, ஸோ அப்போ 3 plus 4i டிவைடட் பை 5 minus 12y, இதோட கான்ஜுகேட் என்ன 5 plus 12i டிவைடட் பை 5 plus 12y. ஓகே, தென் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிங்க 3 5s are 15, 3 into plus 12 36i, 4 into plus 5 so 20i, 4 into 2 12 48, i into i வந்து i square divided by denominator a minus b into a plus b. அப்போ என்ன ஆகும் a square minus b square அப்படின்னு வந்துடும். ஸோ தட் 15 ப்ளஸ் இது ரெண்டு ஆட் பண்ணால் என்ன 56 36 ப்ளஸ் 20 பண்ணிங்கன்னா 56i minus 48 because I square value நமக்கு என்ன தெரியும் -1. ஸோ அப்போ இந்த பிளேஸில் -1 போட்டிங்கன்னா it becomes minus 48 divided by, so denominator 2 5 square is 25 minus
12 square is 144, I square அப்படின்னு வந்துரும். Then again I square placeல minus 1 போட்டிங்கன்னா this become plus 144. Numeratorல என்ன ஆகும் 56i minus 33 because 15 minus 48 minus 33. ஸோ அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 1 by 169 into minus 33 plus 56i. எப்போவுமே என்ன பண்ணுங்கள் ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் அந்த மாதிரி எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபைனலி minus 33 by 169 plus 56 by 169 of i. Therefore this is of the form என்ன ஃபார்மில் இருக்குது x plus iy அந்த ஃபார்மில் இருக்குது. Therefore the real part வந்து என்னது x மட்டும் நமக்கு ரியல் பார்ட். அப்போ x plus இமேஜினரி இல்லாமல் இருக்கிறது. அப்போ minus 39 by 169 and imaginary of z is nothing but 56 by 169. That is the answer for this example 2.3. Okay. Then example 2.4. இதை நம்ம ஃபைன் பண்ணணும். அதாவது 1 plus I by 1 minus I whole cube minus 1 minus I by 1 plus y whole cube. இதோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு இங்கே இருக்கிறது. ஓகே. ஸோ அப்போ ஹோல் க்யூப்லாம் இருக்குது. அப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை க்யூப் பண்ணலாம். அதே மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் க்யூப். அவ்வளோதான் ஐடியா கிவன். ஓகே. கிவன் என்ன 1 plus I divided by 1 minus I the whole cube minus 1 minus I by 1 plus I the whole cube. Okay, the whole with the cube. So அப்போ இந்த 1 plus I by 1 minus I வந்து நான் என்ன பண்ணலாம் கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட். ஸோ 1 plus I divided by 1 minus I into 1 plus I by 1 plus I because conjugate of this 1 minus I is 1 plus I by 1 plus I. Then what is this 1 plus I into 1 plus I. So it becomes 1 plus I the whole square divided by a minus b into a plus b. So 1 square minus I square. So that 1 plus 2i plus I square is a plus b whole square. A square plus 2ab plus b square. And the denominator 1 square is 1. I square is minus 1. Minus of minus 1 becomes plus 1. So 1 plus 1 is 2. So 1 plus 2i minus 1. I square value is minus 1. So that plus 1 and minus 1 are gets cancelled. So that you are getting 2i by 2. So the answer is I. அதாவது எதோட ஆன்சர் I 1 plus I divided by 1 minus I answer is nothing but I. Okay. Similarly நான் என்ன பண்ணணும் இன்னொரு எக்ஸ்பிரஷன் 1 minus I by 1 plus I ன்னு இருக்கு. சேம் அகைன் கான்ஜுகேட் எடுங்க 1 minus I by 1 plus I. What is the conjugate of 1 plus I? 1 minus I by 1 minus I. Okay. Then 1 minus I into 1 minus I becomes 1 minus I the whole square divided by a plus b into a minus b. So a square minus b square. So 1 minus I the whole square a square minus 2ab plus b square is I square. And then denominator becomes 1 minus of minus 1. So it becomes plus 2 again. So 1 minus 2i minus 1 divided by 2. So minus 2i by 2. So cancel பண்ணீங்கன்னா you are getting minus I. Therefore 1 minus I by 1 plus I equal to minus I. நம்ம இங்கே கூட அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் தான். அப்போ just you are getting 1 by I directly from here itself. But this is how we have to proceed. இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். Then what is equation 1? அதாவது நம்ம question என்ன 1 plus I by 1 minus I the whole cube minus 1 minus I by 1 plus I the whole cube is this value is I, so I cube minus this value is minus I the whole cube. Right? ஏன் minus I? Because 1 plus I ஃபார்மில் இருக்கணும் நமக்கு. ஓகே. ஸோ இங்கே நம்ம பேசியிருக்கோம் பாருங்கள் ஆல்ரெடி. ஸோ மைனஸ் ஐ அப்படிங்கிறத நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் பிகம்ஸ் ஐ கியூப் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிகாஸ் மைனஸ் ஐயை கியூப் பண்ணாலும் வில் கெட் அகெயின் மைனஸ். ஸோ minus into minus become plus. So that is also I cube. So the 2 times of I cube. And what is your I cube value? Which is minus of I. So I cube place la minus of I pottingna 2 times minus of I. Therefore your answer 1 plus I by 1 minus I the whole cube minus 1 minus I the whole cube divided by 1 plus I the whole cube is minus of 2i. That is the purely imaginary number for this question. Okay, so that's all for this example. Then 2.5 அடுத்த example 2.5 என்ன அப்படின்னா if z plus 3 divided by z minus 5a equal to this find the complex number z in the rectangular form. So அப்போ இதில் இருந்து z என்னங்கிறதா question. அப்போ question given என்ன z plus 3 by z minus 5a equal to 1 plus 4i by 2. So 2 இங்கே இதை இங்கே cross பண்ணுங்க. So 2 into z plus 3 equal to z minus 5a into 1 plus 4i. இந்த ரெண்டு டேர்மும் அங்கே போயிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ உள்ள ப்ராடக்ட் பண்ணால் 2z plus 2 3s are 6 equal to z plus 4zi minus 5i plus into minus is minus 5 4s are 20 I into I is I square. Okay, so that 2z minus z minus 4z of I
ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் -5i + 20 -6 அப்படின்னு மட்டும் இருக்குது. ஓகே, பிகாஸ் திஸ் I ஸ்கொயர் இஸ் -1. ஸோ அப்போ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் +20. ஓகே, அப்போ -5i. ஸோ இந்த டேர்ம் இருக்குது. இந்த 6ஐ இங்கே கொண்டு வந்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, I டேர்மு கான்ஸ்டன்ட்லாம் அங்கே கொண்டு போயிடலாம். ஐயை கூட இங்கே கொண்டு வரலாம். பட் எனிவேஸ், ஸோ இசட் மட்டும் இங்கே நான் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா இசட் நான் ஃபைன் பண்ணணுங்கிறதுக்காக இங்கே எங்கெல்லாம் இசட் டேர்ம் இருக்குது, ஸோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அது ரெண்டு லெஃப்ட்டில் கொண்டு போயிட்டு இந்த 6ஐ ரைட்டில் கொண்டு வந்தால் அதான் இந்த ஸ்டெப். ஸோ தட் z -4i 4z of i equal to 14 - 5i square, ரைட்? பிகாஸ் இந்த 2zலேருந்து ஒரு z வச்சுன்னா z -4zi equal to 14 - 5i. ஸோ நமக்கு தேவை z மட்டும்தான். அப்போ இதை அங்கே டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஓவர். ஸோ அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 14 - 5i டிவைடட் பை 1 - 4i. ஸோ இப்போ இதோட முடிஞ்சா கேட்டால் நோ. நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி என்ன, டினாமினேட்டரில் இமேஜினரி பார்ட்ஸ்லாம் வரக்கூடாது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம்? காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட். ஸோ 14 - 5i டிவைடட் பை 1 - 4i இன்ட்டு 1 + 4i divided by 1 + 4i. So multiply with this 14. 14 into 4, 56i minus 5i. So 5 into this -20i square. Similarly, denominator a minus b into a plus b. So a square minus b square format. Okay. So that 15 plus 51i plus 20 divided by 1 minus 16 into I square. So your I square value is -1. So minus of -1 becomes +1. So 34 plus 51i divided by 17, where your I square is nothing but -1. Okay. So next என்ன பண்ணணும்? தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நியூமரேட்டரில் இருக்க ரெண்டுமே 17ஓட மல்டிப்ளாக இருக்குது. அப்போ 17 காமனாக எடுத்திங்கன்னா 2 17s are 34 plus 3 17s are 51. So that 3i divided by 17. 17 gets cancelled. Finally your z is 2 plus 3i. So that is the answer for this example. Okay. So that's all for this example and that's all for this video also. So இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் நம்ம இதில் இருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள் அண்டு எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி இந்த சாப்டர் இந்த எக்ஸசைஸ் as well as இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். Right? So that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.